உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்தியனையாள் கந்தா கதிர் வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே மைந்தா குமரா மறைநாயகனே பூழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசையே கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரத்திரு தாழ் போற்றி ஊழிமலி திருவாத ஊரத்திரு தாழ் போற்றி. திருச்சிற்றம்பலம். ஞானசம்பந்த பெருமானுடைய அருள் வரலாறு 19, நாயன்மார்கள் அருள் வரலாறு 70. சென்ற பகுதியில் ராமேஸ்வரத்தில் ஒவ்வொரு பாடலிலும் ராமபிரான் கட்டி எழுப்பிய கோயில், அவர் வழிபட்ட கோயில், மான் போன்ற விழியுடைய மங்கை நல்லாளாகிய சீதை, அவள் மாயையால் கவரப்பட்டாள், அவள் மாயமானால் கவரப்பட்டாள் என்பதை மான் போன்ற விழியவள் என்று அந்த ஒரு வார்த்தையிலேயே, அந்த ஒரு அடியின் வாயிலாகவே அந்த இராமாயணத்தினுடைய கருவினை சொல்லி அதற்கு அந்த ராவணனை அழித்து இங்கே ராமேஸ்வரத்தில் இறைவனுக்கு கோயில் எழுப்பி வழிபட்ட நம்முடைய ராமபிரான் என்று சொல்லியிருக்கின்றார் ஞானசம்பந்த பெருமான். இப்படி ஞானசம்பந்த பெருமான் ராமேஸ்வரத்தில் வழிபடுகின்றார். பின்பு அங்கிருந்து பாண்டிய மன்னன், பாண்டிமாதேவி மற்றையவர்கள் அனைவரும் விடைபெற்று கொள்கின்றார்கள். உங்களுடைய நாட்டில் என்றென்றைக்கும் திருநீற்று நெறியை போற்றி பாதுகாப்பாக வைத்திருங்கள், போற்றி புகழுங்கள் இறைவனை என்று சொல்லி ஞானசம்பந்தர் அவர்களுக்கு ஞான அறிவுரை வழங்கி விடை கொடுக்கின்றார். அங்கிருந்து அவர் 2 நம்முடைய இலங்கையில் உள்ள தலங்களை வழிபடுகின்றார், பதிகங்களை பாடி ஞானசம்பந்த பெருமான். ஒன்று திரிகோணமலை, இன்னொன்று திருக்கேதீச்சரம். இந்த திரிகோணமலையானது இந்திரன் பூஜித்த தலம். இந்த தலத்திற்கு தட்சிண கைலாயம் என்ற பெயர், சிறப்பு பெயர் அமையப்பெறுகின்றது. இந்த மலையினுடைய சிறப்பு யாது? புராணங்களில் நமக்கு சொல்லப்படுவது, வாயுவிற்கும் ஆதிசேடனுக்கும் போட்டி நிலவுகின்றது யார் பெரியவர்கள் என்று. அப்படி அந்த போட்டியில் மேருமலையிலிருந்து சிதறிய சிகரங்களில் இந்த திரிகோணமலையும் ஒன்றாம். இதே போல் நம்முடைய திருச்சியில் உள்ள மலைக்கோட்டை, அந்த மலைக்கும் இதே போன்ற ஒரு புராண வரலாறு உண்டு. அப்படி சிறப்பு வாய்ந்தது இந்த திரிகோணமலை. புண்ணிய சேத்திரம், அந்த சிகரம் அத்துணை புண்ணியம் வாய்ந்தது. அங்கே வீற்றிருக்கும் இறைவன் கோணேஸ்வரர், இறைவி மாதுடையாளம்மை. இந்த திரிகோணமலையில் ஞானசம்பந்த பெருமான் புறநீர்மை பண்ணில் பாடியிருக்கின்றார். இது மங்கையர்க்கரசி அந்த பதிகத்தினுடைய பண் ஆகும். நிறை கடல் அரவம் சிலம்பொலியலம்பு நிமலர் நிரணி திரு மேனி வரை கெழு மகளோர் பாகம புணர்ந்த வடிவினர் கோடியணி விடையர் கரை கெழு சந்தும் காரகில் பிழவும் அளப்பரும் கனமணி வர நின்று குறை கடல் ஓத நெத்திலம் கொளிக்கும் கோணமலையமன் தாரே கோணமலையமன் தாரே கடிதன வந்த கரிதனை ஊரித்து அவ்வுரிமேனி மேல் போர்ப்பர் பிடியன நடையாள் பெய்வளை மடந்த
உடனாய் கொடிதென கதரும் குறைகடல் சூழ்ந்து கொள்ள முன்னீத்திலம் சுமந்து குடிதனை நெருங்கி பெருக்கமாய் தோன்றும் கோணமலை அமர்ந்தாரே கோணமலை அமர்ந்தாரே. தாயினும் நல்ல தலைவர் என்றடியார் தம்மடி போற்றி செய்பார்கள். வாயினும் மனத்தும் மருவி நின்றகலா மாண்பினர் காண்பல வேடர். நோயிலும் பிணியும் தொழிலர்பால் நீக்கி நுழைதரு நூலினர் ஞாலம். கோயிலும் சூனையும் கடலுடன் சூழ்ந்த கோணமலை அமர்ந்தாரே கோணமலை அமர்ந்தாரே. இங்கே வீற்றிருக்கும் இறைவன் கோணேஸ்வரர். அந்த இறைவனுடைய தன்மை என்ன? தாயினும் நல்ல தலைவர் என்று அடியார் தம்மடி போற்றிசைப்பார்கள். யாரை அடியார்கள் எல்லாம்? இந்த உலகத்து உயிர்களெல்லாம் போற்றும் தாயினும் சிறந்த தயாபர தத்துவனே. அத்தகைய இறைவன் அங்கே வீற்றிருக்கின்றான். அவருடைய திருவடியை போற்றி இசைப்பார்கள். வாயினும் மனத்தும் அறிவி நின்று அகலா மாண்பினர் கால்பல வேடர். உள்ளத்தில் உறைந்த அவர்களின் சொல்லாகவும் எண்ணாகவும் மருவி நிற்பவர் இறைவன். பல வடிவங்களை பெறுபவர் பிணி நோக்கும் பேராளர். அத்தகைய இறைவன் அவனுடைய உருவத்தோற்றம் யாது? முப்புரி நூல் அணிந்த மார்பினர். அவன் நோயிலும் பிணியிலும் தொழிலர் பால் நீக்கி. இத்தகைய அவனுடைய திருவடியை பணியும் அடியார்களுக்கு அவன் நோயிலும் அவர்களுடைய பிணியையும் நீக்கும் தொழிலையே கொண்டவன் அந்த இறைவன். அப்பிரான் கோயிலும் சுனையும் கடலுடன் சூழ்ந்து மேவும் கோணமாமலையில் வீற்றிருக்கின்றார். இங்கே தாயினும் நல்ல தலைவர், அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே. சிவபுராணத்தில் பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சாலப் பரிந்து. இதுவும் திருவாசகத்தொடர். கோயிலும் சுனையும் கடலுடன் சூழ்ந்த கோணமாமலை இன்னும் இதனை நேரில் காணலாம். இன்னும் இந்த சூழலில் அந்த திருக்கோயில் இன்னும் அமைய பெற்றிருக்கிறது என்பதையும் சொல்லி, அந்த திரிகோணமலை நம்முடைய பாடல் பெற்ற தலங்களுள் அதுவும் ஒன்று. இந்த தமிழ் சார்ந்த நிலப்பரப்புக்கு அப்பாற்பட்ட உள்ள தலங்களில் 274 தலங்களில் இந்த இலங்கையில் உள்ள இந்த 2 தலங்கள் நம்முடைய தேசத்தின் வடக்கே அமைய பெற்றிருக்கிற தலங்கள். கைலாயம், கேதார்நாத் இவை போன்றவை தவிர மற்றைய அத்துணை ஆலயங்களும் நம்முடைய தமிழ் சார்ந்த நிலப்பரப்பில் அமைய பெற்றிருக்கின்றன என்பதை இந்த உரையாசிரியர் புலவர் நடராஜன் ஐயா அவர் இந்த தலங்களுக்கெல்லாம் இந்த பாடப்பெற்ற தேவார திருமுறைகளுக்கு மட்டும் உரை எழுதவில்லை. அவர் இத்துணை தலங்களுக்கும் சென்றிருக்கின்றார். வடநாட்டு திருத்தலங்களான இந்திரநீல பருப்பதம், திருக்கேதாரம், அநேக தங்காவதம் என்ற ஒரு தலமும் உண்டு. தேவாரப்பதிகம் அங்கே உண்டு. கைலாயம், ஈழ நாட்டு திருத்தலங்கள் திரிகோணமலை, திருக்கேதீச்சரம். இந்த 5 தலங்கள் நீங்களாக மற்றைய திருமுறை தலங்களை நேரில் சென்று கண்டு வணங்கி மூவர் பெருமக்களின் பதிகங்களை பாடும் பேற்றினை இந்த அடியார் பெற்றிருக்கின்றார். எப்பேற்பட்ட ஒரு பேர் இவருக்கு கிடைத்திருக்கிறது! நேரிலும் சென்று பார்த்து வணங்கி இருக்கின்றார். அந்த ஒவ்வொரு தலத்திலும் இந்த திருமுறைகளை பாடி போற்றி வணங்கி இருக்கின்றார். இவற்றிற்கு உரையும் எழுதியிருக்கிறார் இந்த பெருமகனார். இந்த நடராஜன் ஐயா அவரை அந்த அடியவர் பெரியவருடைய திருவடிகளையும் வணங்கி அடுத்த தலமானது திருக்கேதீச்சரம். இந்த பண் நட்டராகப்பண். இது நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுடைய முதல் பதிகம் தோடுடைய செவியன். அந்த பண்ணில் அமைய பெற்றிருக்கிறது. இந்த திருக்கேதீச்சரம் இதனுடைய தல வரலாறு இங்கே பிருகு முனிவர் பூஜித்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, தை அமாவாசை, ஆடி அமாவாசை இப்படி இந்த சிறப்பான இந்த திதிகள் அமையப்பெற்ற தினங்களில் நாம் நம்முடைய முன்னோர்களை நினைத்து புண்ணிய நதிகளில் அவர்களுக்கு தர்ப்பணம் செய்வது, நாம் நீராடுவது இவையெல்லாம் வழக்கம். இது அங்கும் இருக்கின்றது.
சேதுவில், அந்த சேதுமா சமுத்திரத்தில் அங்கே நீராடல் செய்ய இயலவில்லை என்றால் இந்த திருக்கேதீச்சரம், இந்த திரு ஆலயத்தை அருகில் உள்ள சுற்றியுள்ள அந்த கடல் நீரில் இந்த நன்னாட்களில் புண்ணிய காலங்களில் கடல் நீராடல் சிறப்பு என்ற வழக்கம் இருக்கின்றதாம். இந்த தலத்தினுடைய வரலாறு பிருகுமுனிவர் பூஜித்த தலம். திருச்சிற்றம்பலம். விருது குன்றம் மாமேருவில் நானரவா அனல் எரியம்பா பொருது மூயேயில் செற்றவன் பற்றி நின்றுரைபதி என்னாலும் கருதுகின்ற ஊர் கனை கடல் கடி கமல் பொழிலனி மாதோட்டம் கருத நின்ற கேதீச்சரம் கைதோள கடுவினையடையாவே கருத நின்ற கேதீச்சரம் கைதொழ கடுவினை அடையாவே கைதொழ கடுவினை அடையாவே. இங்கே திரிபுரம் எரித்த இறைவன் அந்த திருவிளையாடலை முதல் பத்தியில் சொல்லிவிட்டு அந்த இறைவன் வீற்றிருக்கும் இடம் இந்த திருக்கேதீச்சரத்துக்கு இதற்கு அருகில் ஒரு மாதோட்டம் இருக்கின்றதாம். அதில் கேதீச்சரர் கோயில் உள்ளதாம். அதனால் இந்த தலமானது மாதோட்டம் கேதீச்சரம் என்றே அழைக்கப்படுகின்றது. மாதோட்டம் என்பது அங்கே உள்ள இலங்கையில் உள்ள ஒரு ஊரினுடைய பெயர். அந்த ஊரில்தான் இந்த கேதீச்சரம் கோயில் அமையப்பெற்றிருப்பதனால் மாதோட்ட கேதீச்சரம் என்று இது வழங்கப்பெறுகின்றது. இங்கே உள்ள இறைவன் கேதீஸ்வரர், இறைவி சௌரி அம்பிகை. இங்கே தீர்த்தம் பாலாவி, தலவிருட்சம் அன்னிமரம். இந்த திருத்தலத்து இறைவனையும் பாடிவிட்டு ஞானசம்பந்த பெருமான் அடுத்ததாக அவர் பல தலங்களுக்கு செல்லுகின்றார். அப்படி செல்லும் பொழுது அவர் முள்ளிவாய்க்கரையை அடைகின்றார். இந்த முள்ளிவாய்க்கரை என்பது காவிரி நதியினுடைய ஒரு கிளை நதி. இந்த முள்ளிவாய், அந்த நதியில் ஆற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகின்றது. ஞானசம்பந்தர் அடியார்களோடு அங்கே கரைக்கு வருகிறார், ஆற்றங்கரைக்கு. அங்கே ஓடக்காரர்கள் எல்லாம் ஓடங்களை விட்டுவிட்டு அவர்கள் சென்று விட்டார்கள். ஆகையினால் ஆற்று வெள்ளத்தில் ஓடங்கள் மட்டும் இருக்கின்றன. ஞானசம்பந்தருக்கு அந்த ஓடக்காரர்கள் இல்லை, அந்த ஆற்று நீரில் வெள்ளம் பெருக்கெடுத்திருக்கிறது என்பதெல்லாம் அவர் கண்ணுக்கு தெரியவில்லை. அவருக்கு என்ன தென்பட்டது என்றால், அங்கே உள்ள தலமான திருக்கொள்ளம்பூதூர். இந்த தலம் அந்த ஆற்றின் மறுகரையில் இருக்கின்றது. அங்கே உள்ள இறைவனை சென்று வழிபட வேண்டும், தேவாரம் பாட வேண்டும் என்றுதான் அவருடைய மன எண்ணம். உடனே என்ன செய்கின்றார்? அடியார்களோடு அங்கே அந்த ஓடத்தில் அமர்கின்றார், திருப்பதிகம் பாடுகின்றார். அந்த திருப்பதிகத்திலேயே இத்தகைய சிறப்பான இறைவன், ஆற்றலுடையவன், அடியார்பால் அன்பு கொண்டவன், மூப்பும் நோய் பிணி சாக்காடு இப்படி ஆதி அந்தம் இல்லாதவன், அத்தகைய இறைவன் இருக்கின்றான். அவனுடைய திருவருளால் அவனை பார்க்க வேண்டும் என்னுடைய இந்த உள்ள நோக்கானது நிறைவேற வேண்டும். அவனுடைய திருவருளால் இந்த ஓடம் செல்லட்டும், அவனை சென்று காண தரிசனம் பெறுவதற்கு எனக்கு இந்த பதிகம் என்னை இட்டு செல்லட்டும் இந்த ஓடம் என்று பாடுகின்றார் ஒவ்வொரு பாடலிலும். அதன் வாயிலாக ஓடக்காரர் இல்லாது, எந்த கோலும் இல்லாது அந்த ஓடமானது நதியிலே செல்லுகின்றது. அந்த கரையில் இவர்களை இறக்கி விடுகின்றது. அதன் பிறகு அவர்கள் அந்த திருத்தலத்திற்கு செல்லுகின்றார்கள். அந்த பதிகத்தை தான் இப்பொழுது நாம் பார்க்க போகின்றோம். ஒவ்வொரு பதிகமும் ஞானசம்பந்த பெருமான் அவர் இறைவன் மேல் வைத்த அன்பு, அந்த இறைவன் மேல் அவர் வைத்த அன்பின் காரணமாக இந்த ஓடமானது அவர்களை அந்த திருக்கோயில் இருக்கும் அந்த கரைக்கு ஆற்று வெள்ளத்தை எதிர்த்து அது கொண்டு செல்கின்றது. பாதாளீச்சரம் சென்று பதிகம் பாடிய பின்னர் சண்பை அரசர் நம்முடைய காளிவேந்தர் கொள்ளம்பூதூர் வந்தார். முள்ளி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகின்றது. பரிசில் செல்ல முடியாத நிலை. பரிசிலை தள்ளும் கோலும் நிலைக்க இயலவில்லை. பரிசில் ஒரு மூலையில் கட்டப்பட்டிருந்தது. கோலை ஊச்சி அந்த பரிசிலை செலுத்தும் அளவுக்கு கூட அங்கே நிலைமை இல்லை. அப்படி தரிகட்டு ஓடுகின்றது ஆற்று வெள்ளம். அதனால் காழிப்பதியார் அதனை கண்டார். தன்னுடன் வந்த அடியார்களை பரிசில் ஏறச் செய்தார்.
தன்னுடைய நாவினுடைய வலிமை, அதாவது தேவாரப்பதிகம் பாடுகின்ற அந்த நாவினுடைய வலிமையினால் அதனையே கோலாக கொண்டு திருப்பதிகம் பாடிட எந்தவித ஏதமும் இன்றி பரிசில் அக்கறை அடைந்தது. பெருமானார் பாடிய அந்த அற்புத திருப்பதிகமே இந்த திருப்பதிகம். இதனுடைய பண் காந்தார பஞ்சமம். இங்கே திருக்கொள்ளம்பூதூரில் வீற்றிருக்கும் இறைவன் வில்வநாதர், அழகு நாச்சியார் அம்மையினுடைய பெயர். இங்கே தீர்த்தம் முள்ளியாறு, தலவிருட்சம் வில்வம். கொட்டமே கமழும் கொள்ளம்பூதூர் நட்டம் ஆடிய நம்பனை உள்க செல்ல உந்துக சிந்தையா தோழ நல்குமாரருள் நம்பனேயே நல்குமாரருள் நம்பனேயே கோட்டக களனி கொள்ளம்பூதோர் நாட்டக தூரை நம்பனை உள்க செல்ல உந்துக சிந்தையா தோழ நல்குமாரருள் நம்பனேயே உலகினார் தெங்கு சூழ் கொள்ளம்பூதோர் விலையின் நாட்கொண்ட விகிர்தனை உள்க செல்ல உந்துக சிந்தையா தோழ நல்குமாரருள் நம்பனேயே நல்குமாரருள் நம்பனேயே. நம்பனை உள்க, அவனை இறைவனை நினைத்து போற்றுகின்ற தன்மையால் இந்த ஓடமானது இறைவனை போற்ற வேண்டும், பக்தி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது. அந்த எண்ணமானது இந்த ஓடத்தை அது செலுத்தட்டும். ஆக இறைவன் மேல் உள்ள அந்த பக்தி எந்த அளவிற்கு நமக்கு மேலோங்கி இருக்கின்றதோ அது நம்மை இறைவனை நோக்கிய இந்த ஆன்மீக பயணத்தில் நம்மை செலுத்தும். இந்த வாழ்க்கை என்னும் இந்த பிறவி என்னும் இந்த கடலிலும் ஓடமாக நமக்கு கிடைத்திருப்பது இந்த உடல். இந்த உடலினுடைய கருவிகள், இந்திரியங்கள், மனம், புத்தி, சித்தம் ஆகிய இந்த அந்தக்கரணங்களை வைத்துத்தான் இவை மாயையால் நமக்கு பெறப்பட்டது என்றாலும் இவைதான் நமக்கு இந்த கடலில் கிடைத்திருக்கும் ஒரு ஓடம். இதழில் இந்த மாயையை அகற்றி ஆணவத்தை ஒடுக்கி இறைவன் உள்நின்று உணர்த்துவதை உணர்ந்து நாம் அவனை நோக்கி சென்றோமே ஆனால் நிச்சயம் அவன் இருக்கும் இடத்திற்கு நாம் செல்வோம் என்பதை உணர்த்துவதற்காக ஞானசம்பந்த பெருமானின் வாயிலாக இறைவனாடிய திருவிளையாடல். எத்தகைய ஒரு அருட்பிள்ளையாராக ஞானசம்பந்தர் இருந்திருந்தால் இப்படி ஒரு காட்டாற்று வெள்ளத்தில் இறைவனை காண வேண்டும் என்ற ஒரே ஒரு உந்துதல், அதை தவிர அவருக்கு வேறு எதுவுமே இல்லை. அந்த அடியார்களும் அவர் மேல் எத்தகைய ஒரு நம்பிக்கையும் இறைவன் பால் தன்னுடைய குருவின் மீது அத்துணை நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அதனால்தான் இவர் சொன்னவுடன் ஏறி உடனே அவர்களும் அந்த காரியத்தில் இறங்கினார்கள். அத்தகைய பெருமகன்கள் வாழ்ந்த திருநாடு இது. நாம் அவ்வாறு நம்மால் இந்த சூழலில் இருக்க முடியதோ இல்லையோ, இந்த பெருமகன்களை எல்லாம் போற்றவாது செய்ய வேண்டும். அந்த ஒரு நன்றிக்கடனையாவது நாம் ஆற்றவில்லை என்றால் இந்த புண்ணிய தேசத்தில் பிறந்து எந்த ஒரு பிரயோஜனமுமே இல்லை. அப்படிப்பட்ட ஞானசம்பந்தர் பெருமான் நல்லருள் மனம் கமழும் கொள்ளம்பூதூர் இந்த திருத்தலத்தில் திருநடனமாடும் இறைவன், நட்டமாடிய இறைவன். அவன் நம்பனை உள்க, அவனை சென்று தரிசித்து அவனை போற்றுவதற்கு இந்த ஓடமானது தனக்குத்தானே உந்தி செல்ல உந்துக சிந்தையார் தொழ நல்குமார் அருள். எப்படி இந்த ஓடம் செல்லும்? அவனுடைய திருவருள் இருக்கின்றது. சிந்தையில் அவன் திருவருளை நிலைநிறுத்துங்கள், அப்பொழுது இந்த ஓடமானது செல்லும். ஈசனே என்னுடைய நம்பனே, நாம் நம்புதற்குரிய ஒரே ஒரு பெரும் ஒரு உயிர் என்றால் அது யாது? அது இறைவன்தான். அத்தகைய பெரியவன் நம்பனே, அகமும் உம்மை சிந்தனை செய்யும், புறத்திலும் தங்களை கண்ணார கண்டு அருள் புரிந்திட. இவ்வோடம் வந்தனையும்படியாக திருவருள் அருள் பாலித்திட வேண்டும். உன்னுடைய அருள் எனக்கு அருள் பாலிக்க வேண்டும் என்று சொல்லி கோட்டக
களனி கொள்ளம்புதூர் நாட்டகத்துறை நம்பனை உள்க செல்ல உந்துக சிந்தையார் தொழ நல்குமாரருள் நம்பனை. நீர்நிலைகள் வயல்கள் விளங்கும் கொள்ளம்புதூர் தலம். அங்கே வீற்றிருக்கும் பெருமானை யாம் நினைந்து மகிழ அது தனக்குத்தானே தள்ளப்பட்டு முன்னோக்கி செல்லட்டும். இந்த ஓடமானது இறைவனை தொழுது போற்ற அப்பிரான் நல்குகின்ற வழியாகும் என்று சொல்லுகின்றார். கோட்டக களனி, கோட்டகம் என்பது நீர்நிலையாம். 3வது பாடல் சிறப்பு வாய்ந்த பாடல். ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகின்றார், அவர் விகிர்தன். அப்படிப்பட்ட ஞானசம்பந்த பெருமான் அவரை விலையின் ஆட்கொண்ட விகிர்தன் என்று சொல்லுகின்றார். அடியவனை விலை கொடுத்து வாங்கிய பெருமான் என்று சொல்லுகின்றார். இவர் பெருமானுக்கு அடிமை பூண்டவர். அதனை இந்த அடியில் அவர் சொல்லுகின்றார். குலையினார் தெங்கு சூழ் கொள்ளம்புதூர் விலையின் ஆட்கொண்ட விகிர்தனை உள்க. விகிர்தன் என்பது இறைவனை குறிக்கிறது. விகிர்தனை உள்க செல்ல உந்துக சிந்தையார் தொழ நல்குமாரருள் நம்பனே. பெருமையான பாங்கோடு அடியவனை விலை கொடுத்து பெற்ற பொருளைப் போல என்னை ஆட்கொண்டு விகிர்தனாகிய ஈசனை நினைத்து போற்றிட இவ்வோடமானது தானே உந்திச் செல்வதாக. விலையில் ஆட்கொண்ட விகிர்தன் என்கின்றார் ஞானசம்பந்தர். சுந்தரர் என்ன சொல்கின்றார்? விற்றுக்கொள்வீர் ஒற்றி அல்லேன் விரும்பி ஆட்பண்டேன் என்று சுந்தரர் சொல்லுகின்றாராம் ஆரூர் பதிகத்தில். மாணிக்கவாசகர் என்ன சொல்லுகின்றார்? இருந்து என்னை ஆண்டுகொள் விற்றுக்கொள் ஒற்றிவை. எந்த அளவுக்கு தாங்கள் ஒவ்வொருவரும் இறைவனுக்கு அடிமையானவர்கள் என்பதை நமக்கெல்லாம் உணர்த்துவதற்காக அவங்க இந்த மாதிரியான ஒரு சொற்றொடர்களை சொல்லியிருக்கிறார்கள். அத்துணை பேர்களும் மாணிக்கவாசக பெருமான், சுந்தரர் பெருமான், ஞானசம்பந்தர் ஒவ்வொருவரும் தங்களுடைய பதிகத்தில் நான் உன்னுடைய அடிமை, நீ என்னை ஆட்கொண்டு விட்டாய், உனக்கே நாங்கள் உரித்தவர்களாக இருக்கின்றோம், எங்களை விற்றுக்கொள். அந்த காலத்தில் மனிதர்கள் அடிமையாக வாங்குவது உண்டு. அந்த காலத்தில் கலாச்சாரம், பண்பு, இவையெல்லாம், கல்வி இவையெல்லாம் இல்லாதது. அதுவுமே நம் நாட்டில் அந்த மாதிரி ஒரு நிலை கிடையாது. வேறு சில நாடுகளில் அத்தகைய நிலை இருந்தது. அப்படி நம்முடைய தேசத்தை பொறுத்தவரை இறைவன் ஒருவனுக்கே இந்த உயிர்கள் எல்லாம் அடிமை. மற்றபடி மனிதனுக்கு மனிதன் யாரும் அடிமை இல்லை. இதைத்தான் சுந்தரர் பெருமான் இறைவன் ஓலை கொடுத்து நீ எனக்கு அடிமை என்று சொல்லும் பொழுது சுந்தரர் பெருமான் சொல்லுவார், இந்த மாதிரியான ஒரு வழக்கு மரபு எங்களுடைய மரபில் கிடையாது, மனிதனுக்கு மனிதன் எவ்வாறு அடிமையாகலாம் என்று சுந்தரர் கேட்பார். அப்படி எந்த நாவினால் கேட்டாரோ அதே நாவினால் சுந்தரர் சொல்லியிருக்கின்றார், விற்றுக்கொள்வீர் ஒற்றி அல்லேன் விரும்பி ஆட்பட்டேன், நானே உனக்கு ஆட்பட்டவனாக ஆனேன், என்னை விற்றுக்கொள் என்று சுந்தரர் சொல்லும் அளவுக்கு இறைவன் அவரை ஆட்கொண்ட விதம். இந்த சிறப்பான இந்த திருப்பதிகத்தில் உள்ள நிறைவு பாடலை பாடி ஞானசம்பந்தர் எப்படி ஒரு சைவ சமய நெறியை இந்த நிலப்பரப்பில் மற்ற சமயங்களில் உள்ளவர்கள் கட்டுக்கடங்காது மிகவும் ஒரு பக்குவமில்லாத தன்மையோடு இருந்திருக்கின்றார்கள், அதையெல்லாம் எதிர்த்து எந்த அளவுக்கு இவர்களெல்லாம் பாடுபட்டு இந்த பக்தி நெறியை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதற்கு அடுத்த வரும் பகுதி நமக்கு உணர்த்த இருக்கின்றது. கொன்றை சேர் சடையான் கொள்ளம்புதூர் நன்று காளியுள் ஞான சம்பந்தன் இன்று சொல்மாலை கொண்டு ஏத்தவல்லார் போய் என்றும் வானவரோடு இருப்பாரே. இந்த சொல்மாலையை பாடி இறைவனை தொழுது ஏற்பவர்கள் அவர்கள் அன்பர்கள் விண்வாழ் தேவர்களுடன் எப்பொழுதும் மகிழ்ந்து விளங்குவார்கள் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் இந்த திருப்பதிகத்தை நிறைவு செய்கின்றார். இந்த திருக்கொள்ளம்புதூரில் இறைவனை தரிசித்த பின்னர் ஞானசம்பந்த பெருமான் அடுத்தது திருத்தெழிச்சேரி வருகின்றார். இந்த திருத்தெழிச்சேரி என்பது கோயிற்பத்து என்று இப்போது வழங்கப்படுகின்றது. இங்கே பங்குனி மாதத்தில் சூரிய பூஜை நடக்கின்றதாம். அடுத்தது போதிமங்கை, இதற்கு அருகில் உள்ள ஒரு ஊர். அந்த போதிமங்கை தான் பௌத்தர்கள் நிறைந்த ஊராக அந்த காலத்தில் இருந்தது. இந்த ஊர்களுக்கு வருகின்றார் ஞானசம்பந்தர். அடியார்களெல்லாம் பரசமய கோளரி வந்தான் என்று ஞானசம்பந்தரை சிறப்பான சிவநாமங்களை ஓதி சிவ சின்னங்களை எல்லாம் அந்த வாத்திய கருவிகளை எல்லாம் இசைத்து, அதாவது தனிப்பெரும் காலம் போன்ற வாத்திய கருவிகளெல்லாம் இசைத்து அவரை வரவேற்கின்றார். அங்கே மலிந்து இருந்த பௌத்த சமய துறவிகள், அவற்றை பின்பற்றும் அடியார்கள், இவர்களுக்கெல்லாம் இது நாராசமாக இருந்ததாம் இந்த சிவ சின்னங்களுடைய அந்த ஒலி எல்லாம். உடனே அவர்கள் எல்லாம் என்ன செய்தார்களாம், அவர்களுள்
பௌத்த சமய நெறிமுறைகளை நன்கு கற்றுத் தேர்ந்த புத்தநந்தி என்ற ஒருவர். அவர் சமயத்துறவியாக இருந்திருக்கிறார். அவருடன் வாதம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அழைக்கிறார்கள் ஞானசம்பந்தரை. அடியார் பெருமக்கள் எல்லாம் ஞானசம்பந்தரிடம் சென்று இதை சொல்லுகின்றார்களாம். அப்பொழுது அடியார்கள் எல்லாம் என்ன சொன்னார்களாம்? இந்த பௌத்தர் தலைவனை மாய்த்தல் வேண்டும், இல்லை என்றால் இவன் நமக்கு தீங்கு விளைவிப்பான் என்று சொன்னவுடன் ஞானசம்பந்தர் என்ன சொன்னாராம்? இஃதென்ன நன்றாக இருக்கிறதே, புத்தநந்தியின் திறத்தை வாதத்தில் பார்ப்போம் என்று அவர்களை வழிமுறைப்படுத்தி இருக்கின்றார். அதற்குள் அந்த திருக்கூட்டத்தில் தேவார திருமுறைகளை பாடும் ஒரு அன்பர் அடியார், அவருடைய பெயர் சம்பந்த சரணாலயர். அவர் திருப்பதிகங்களை பாட ஆரம்பிக்கின்றார். அவர் என்ன சொற்றொடர்களை பாட ஆரம்பிக்கின்றார்? புத்தர் சமண கழுக்கை என்ற ஞானசம்பந்தரின் திருப்பாட்டை ஓதி அத்திரமாவது அஞ்செழுத்துமே என்று அவர் பாடி முடித்தவுடன் என்ன ஆகிறது? சிவ அஸ்திரமாகிய இடியினை போல அந்த அடியாருடைய திருவாக்கினால் இடி இடித்து அந்த புத்தநந்தி என்ற பௌத்த துறவியின் மேல் ஒரு இடி விழுந்து அவருடைய தலைவேறு அவருடைய உடல் வேறாக அவர் மாண்டு விடுகின்றார். உடனே அங்கிருந்த பௌத்தர்கள் எல்லாம் கலங்கி ஓடிவிட்டார்களாம். சிவனடியார்கள் ஞானசம்பந்தர் அந்த இடத்தில் இல்லை, அவர் வருவதற்குள் இது நடக்கின்றது. ஞானசம்பந்தரிடம் தெரிவித்தவுடன் ஞானசம்பந்தர் சொல்லுகின்றார், எதிர் தடைகளை விளக்க இது சிவன் அருள் விளைத்த விதியே ஆகும் என்று சொன்னவுடன் ஹரஹர சிவசிவ என்ற சிவநாமம் அங்கே விண்ணை எட்டுகின்றதாம். பிறகு அந்த பௌத்தர்கள் எல்லாம் அஞ்சு ஓடிய பின்னர் மீண்டும் அவர்களெல்லாம் ஒன்று கூடி அடுத்ததாக சாரிபுத்தன் என்ற ஒரு கல்வி கேள்விகளில் சிறந்தவருடன் மந்திரவாதம் எல்லாம் வேண்டாம், எங்களோடு சாஸ்திரவாதம் புரிய வாருங்கள் என்று அழைக்கின்றார்கள். அப்பொழுதும் ஞானசம்பந்தரும் அடியார்களும் அங்கே அந்த அவைக்கு வர இந்த சம்பந்த சரணாலயர் அவர் இந்த சாரிபுத்தனோடு சாஸ்திரவாதம் புரிகின்றார். அந்த வாதம் பௌத்தர்களுடைய தலைவரையும் அவர்கள் மேற்கொண்டு உரைத்த பொருள், அவர்களது முக்தி இலக்கணம் இவற்றை கொண்டு நிகழ்ந்ததாம். சாரிபுத்தன் எவ்வளவு தீவிரமாக முயற்சித்தும் சம்பந்த சரணாலயரிடத்தில் தோல்வியுற்று திருஞான சம்பந்தரை சரணடைந்தார். சைவ சமயம் உண்மை சமயம் என்பதை உணர்ந்து திருஞான சம்பந்தர் அருள் செய்ய அவர் எல்லோருக்கும் திருநீற்றினை கொடுக்கின்றார். அங்கே திருநீற்று சைவ பக்தி நெறி அங்கே நிறுவப்படுகின்றது. அதற்கு பின் ஞானசம்பந்தர் திருக்கடவூர் செல்கின்றார். திருக்கடவூரில் இறைவனை வணங்கிவிட்டு அங்கிருந்து திருப்பூந்துருத்தியில் நாவுக்கரசு பெருமான் இருக்கின்றார் என்பதை அறிந்து அவரை சந்திக்க அவர் ஆவல் கொள்கின்றார் ஞானசம்பந்த பெருமான். அந்த அவர்களுடைய 4வது முறையாக அவர்களுடைய பக்தி ரீதியான அந்த சந்திப்பு, அதில் நடக்கும் அந்த அருமையான குரு சிஷ்யன் இடையேயான உறவு, தந்தை மகனிடையேயான உறவு, இதையெல்லாம் தாண்டி ஒரு அடியார் இன்னொரு அடியாரிடத்தில் எவ்வாறு பக்தி கொள்ள வேண்டும் என்பதை சரியை மார்க்கத்தில் நின்ற நாவுக்கரசர் நமக்கு உணர்த்தும் ஒரு அருமையான சந்திப்பு. அந்த சந்திப்பு அதை அடுத்த பகுதியில் சந்திப்போம். இப்படி ஞானசம்பந்த பெருமான் வாயிலாகவும் இத்துணை அருளாளர்கள் வாயிலாகவும் எவ்வளவு எதிர்ப்புகளை எல்லாம் தாண்டி இறைவனுடைய திருவருளையும் நம் மனத்தில் இந்த மார்க்கங்களில் மீது நமக்கு இருக்க வேண்டிய ஒரு மரியாதை, நமக்கு இருக்க வேண்டிய ஒரு அன்பு, வைராக்கியம், இவற்றையெல்லாம் கொண்டுதான் இன்றைக்கு நாம் இதையெல்லாம் ஓதி இதை பேசுவதற்கு நமக்கு வழிவிட்டு போயிருக்கின்றார்கள். எதனால் அடியார் தொண்டு என்பது ரொம்ப சிறந்தது என்பது என்றால், நமக்கு ஒரு மார்க்கம் வழிகாட்டுகிறது. நமக்கு வழிகாட்டிய ஒரு மார்க்கத்தில் மற்றவர்களுக்கும் பயன் இருக்க வேண்டும் என்று எண்ணாது நாம் ஏறி வந்துவிட்டோம் என்று போய்விட்டால் நாம் எந்த வகையில் நாம் அதை இந்த பிரபஞ்சத்திற்கு திருப்பி கொடுக்கிறோம். அதனால தான் அடியார் தொண்டு என்பது ரொம்ப சிறப்பு. எந்த ஒரு ஆன்மீகம் நமக்கு வழிகாட்டுகின்றதோ அந்த ஆன்மீகத்தில் மற்றையவர்களுக்கும் ஒரு நல்வழி பிறக்க வேண்டும், அவர்களும் வழிநடத்தப்பட வேண்டும், மனிதர்களுடைய வாழ்க்கை எளிமையாக வேண்டும், அவர்கள் இன்ப துன்பங்களில் உளராது இருக்க வேண்டும், பிற அறம் வழியில் சார்ந்து அவர்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும், அறத்தில் நின்று அருளை பெற வேண்டும் என்பதற்காக நமக்கு கிடைத்த பொக்கிஷம் ஆன்மீகம் என்று நம்முடைய அருளாளர்கள் நமக்கு உணர்த்தி இருக்கின்றார்கள். அந்த அருளாளர் பெருமக்களும் அவர்களுடைய ஞான நூல்களும் தான்
நமக்கு சிறந்த வழிகாட்டி என்று சொல்லி இந்த பகுதியை நாம் நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.